ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன். அதனால் இன்றைக்கி இட்லி சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு 6 இட்லி, சாம்பார், நல்லா டார்க் சாம்பார். டார்க்குன்னு கட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்றைக்கி இதுதான் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி உங்களுக்கு பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள், இட்லி உங்களுக்கு பிடிக்காதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி லைட்டாக புளிப்பாக இருக்குது, பட் இருந்தாலும் நல்லாயிருக்கு. இட்லியே சுட சுட இருந்துச்சுன்னா வீட்டிலலாம் செய்யும்போது ஆனால் 20 இட்லி சாப்பிட்ருக்கேன். ஆனால் அது வந்து நான்வெஜ் குழம்பு இருக்கணும், சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு அதுபோல் இருந்துச்சுன்னா 20 இட்லி சுட சுட இருந்துச்சுன்னா செம்மையாக சாப்பிடலாம். இது ஹோட்டல் ஃபுட்டுன்றதுனால நம்மளால் வந்து அதிகமாக சாப்பிட முடியல. நம்ம சேனலில் வந்து வியூஸ் நல்லா போயிட்டுருக்கு. ஒரு வீடியோ மேக்ஸிமம் ஒரு 1K போகுது. ஓகே, போக போக வியூஸ் அதிகமாகும்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைபரும் ஒரு 160 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இனிமேல் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. லைட்டாக குருமா லைட்டாக இருந்துச்சு, அதையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். குருமா கொஞ்சம் சாம்பார், அது ஒரு மாதிரியான டேஸ்ட்டாக இருக்கு. சேலஞ்ச் வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்கு டைமே பத்த மாட்டேங்குது. சாரி, டைம் இருக்குது, நம்ம தான் கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும். எடுக்கிறேன். வீட்டுக்கு போகும்போது, ஊருக்கு போனோன்னா அது நம்மளே மேக் பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு தான் ஆகாது. ஹோட்டலில் இருக்கிறது சேலஞ்ச் பண்ணால் நம்ம உடம்பும் போயிடும், ஹெல்த் வைஸ் ரொம்ப டேமேஜ் ஆகும். இன்னைக்கு ஒரு 6 இட்லி சாப்பிடுவோம். சட்னி பத்தலை. தண்ணி வேறு எடுத்து வைக்கல, அடைக்குது. விக்கல வந்து
6 இட்லி சாப்பிட்ருக்கோம். வீட்டுக்கு போனால் ஒரு 20 இட்லி 30 இட்லி நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் வந்து கொஞ்சமாவது ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷமாவது பாருங்கள். முழுசாக பார்க்கலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷமாவது பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய்.